பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரகு மச்சான், மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த மந்த் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான மந்த். நான் அப்புறமா எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். ஏன் இந்த மந்த் ரொம்ப ஸ்பெஷலான மந்த் அப்படின்னா, 2 படம் இந்த மாதம் ரிலீஸ் ஆகுது எனக்கு. அப்படின்ற போது பொங்கல், தீபாவளி, தைப்பூசம் எல்லாம் அன்றைக்கி தான் எங்களுக்கு. ஏன்னா உழைப்பு வந்து எல்லோரும் அன்றைக்கி தான் பார்த்து அப்ரிஷியேட் பண்ண போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரிலீஸ் இருக்குது எனக்கு. எல்லோரும் கேட்டாங்க ஏன் தாடி வச்சிட்ருக்கீங்கன்னு. ஸோ அப்பாவா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிது. அது 28ஆம் தேதி ரிலீஸு. ஸோ இந்த 3 ரிலீஸ் வந்து ஓகேங்களா, படத்துக்கு எனக்கு கையே தட்டல. ஸோ வந்து தேங்க்யூ. ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமான மாதம் இது. இப்போ வந்து உங்கள் இந்த அம்ரேஷ் அப்படின்னா ஓரளவுக்கு தெரியுதுன்னா, அது வந்து இந்த சின்ன மச்சான் பாடல் என்னை அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போய் ஒரு 85 மில்லியன் மேலே வியூவர்ஸ் மக்களாகிய உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நான் ஒன்றும் பண்ணல, நீங்கள் பார்த்தனால தான் இந்த அளவுக்கு ரெக்கக்னேஷன் கிடச்சி ஒரு சின்ன இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இதுக்கு மேலே அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கும் அந்த இடத்த விட்டுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு உழைப்பை கொடுத்தா தான் அது ஸ்டேபிளாக இருக்குன்ற ஒரு விஷயத்த நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஓட் ஆஃப் தேங்க்ஸ் தான் நான் சொன்னேன். ஏன்னா கடைசியான தான் கூப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் 2 கேண்டிடேட் வந்துட்டாங்க. இப்போ என்னன்னா, சத்ரு பற்றி இப்போ தான் உள்ளே வரேன் டாப்பிக்கே. ஏன்னா எல்லோரும் 5 நிமிஷம் பேசிட்டீங்க, நானாச்சும் ஏதாவது பேசணுமே அப்படின்ற ஒரு விஷயம். என்ன பேசுறது இந்த படத்தை பற்றி, நான் என்ன சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் பாடல்கள் பார்க்கல யாரும். ஆனால் யூடியூப்பில் வந்து இப்போ அச்சம் நீக்கி காக்கும் கைகள் அப்படின்னு ஒரு பாடல் வந்திருக்கும். அது வந்து கதிர் பிரதருக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அப்படின்னாரு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுல. அது டைட்டில் ட்ராக். அதுக்கப்புறம் சுசித்ரா மேடம் ரொம்ப நாளாக காணோம். என்னடா ஆயிட்டாங்க அப்படின்னு இருக்கும் போது திருப்பி சத்ரு என்ன பண்ணுது, அவங்கள திருப்பி 2 பாடல் திப்பு சுசித்ரா அவங்க இந்த படத்தில் ஒரு மெலடி சாங் பாடியிருக்காங்க. அது நவீன் சொல்லும் போது ஏங்க ஹீரோயின்குள்ள அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குங்க. ஃபென்டாபிளஸ் எக்ஸலண்ட்டான ஒரு 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 மெலடிங்க. அது அந்த அளவுக்கு வந்து நம்ம வேணும். அப்போ தான் வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி அழகாக என்கிட்ட உட்காந்து வாங்கின பாடல் அது. அதுதான் அது சொல்கிறேன் இருங்க. அதனால அந்த பாடல், அப்புறம் இன்னொரு மெலடி பாடல் இருக்கு. சரி ஓகே நவீன் சாங் ஷூட் சார் இன்னைக்கு அப்படின்னாரு. சரி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி ஓகே நம்ம லொக்கேஷன்லாம் போவேன், நான் சாங் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னதுக்கப்புறம் சாங்க்காக வெயிட் பண்ணேன். ஏன் இந்த படத்தில் பாடல் பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்னா, ஒர்க் பண்ண மொட்டை சிவா கெட்ட சிவா ஆகட்டும், இல்லை சார்லி சாப்ளின் 2 ஆகட்டும், பாஸ்கர் ராஸ்கல் ஆகட்டும், கமர்ஷியல் ஒரு படம், ஒரு சின்ன மசாலா இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும், எல்லாம் இருக்கும். இது த்ரூ நீங்கள் பார்த்தீங்கன்னா நவீன் ஸ்கிரிப்ட் கொடுக்கும் போதே அவ்வளோதான் பிஜிஎம் தான் வரும், அவ்வளோதான் இடம் இருக்குது, இதனோட டைலாக் இருக்குது. இது திடீர்னு போகும்போது நேரம் இந்த நேரம் உன் கண்ண குழி ஓரம்னா எஞ்சி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மெலடிக்கான ஒரு ஸ்கோப் இல்லை. சிருஷ்டிடாங்க மேடம் இந்த படத்தில் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனால் கண்டிப்பாக இவங்க 2 பேர் காம்பினேஷனில் அடுத்த படம் இந்த பாடல்களை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நவீன். அது மாதிரி எக்ஸ்ட்ரா பாடல்கள் நிறைய இருக்குது. சரி, அந்த 5 நிமிஷம் பாடலை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். எடிட் ஷூட்டுக்கு போனேன். ஒரு 4 நிமிஷம் பாட்டை பார்த்தேன். ஒரு பாட்டு வந்துச்சு படத்தில், சூப்பரா அப்படின்னு ஹாப்பியாக இருந்தேன். அப்புறம் அந்த பாட்டு கொஞ்சம் லென்த்தாக இருக்குன்னு ஒரு 3 மினிட்ஸ் கட் பண்ணாங்க. சரி அப்புறமா அந்த சாங்கை போய் பார்த்தேன். அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கட் பண்ணாங்க. ஏன்னா இடம் 1 மினிட் கட் பண்ணாங்க. சரி இப்போ நவீன் என்ன நவீனா, அப்புறம் வந்து 20 செகண்ட் 30 செகண்ட் டீசர்ட் இது மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு என்ன இது பிட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தா அது இடம் இல்லைனால அந்த பாட்டையும் எடுத்துட்டாங்க. ஏங்க அப்போ நான் என்னங்க பேசுறது, இந்த லான்ச்சுக்கு வந்து ரிலீஸ் ப்ரெஸ் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன். ஏங்க பேக்ரவுண்ட் சரி ஓகே 2 விஷயத்துக்காச்சும் விடுங்க அப்படின்னா, டீசர்
ட்ரைலர், இது ரெண்டுத்தை மட்டும் நம்ம யாருன்னு காட்டணுன்றான்னு சொல்லி வாசின்னு வாசிச்சு வச்சிருந்தா அங்கேருந்து வந்து கரெக்ஷன் சொல்றாரு. ஏங்க எனக்கு அவ்வளோ சத்தமா வேணாங்க, ஏங்க இதுலயாச்சும் சத்தம் போடுறேங்க, பிரஸ் மீட்ல பேச ஒண்ணுமே இருக்காது, எதுக்குடா நீ வந்தாலும் ஒருத்தர் பிஜிஎம்க்கு பேசுவாங்க, ஒருத்தர் இந்த படம் இப்படி இருக்குன்னு அப்படி இருக்குன்னு. இப்போ கதிர் பிரதர் சொன்னார், பிரதர் அது வேற படம், நம்ம படத்தை பத்தி தான், இது வேற கதை. நான் ஒன்று சொல்லணும்ல, அபவுட் a strange cop, about a strange music director and a director. இல்ல அதாவது இந்த படத்துல உள்ள நான் வந்த கதை, மொட்டை சிவா கெட்ட சிவா படம் போயிட்டு இருக்கு. அது வந்து என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னா, மொட்டை சிவா கெட்ட சிவா ஒரு பேய் படமா தான் இருந்திருக்குன்னு எனக்கு ஒரு காப் ஸ்டோரியா இருந்தது. அதுல வந்து ஏய் இந்த மொட்டை சிவா கெட்ட சிவா தெரியாதாடா உனக்கு, அப்போ போது நான் அப்படி வாசிக்க முடியாது, மொட்டை அப்படின்னா கத்தணும். ஏன்னா அவர் கத்துறதுக்கும் மாஸ்டர் லாரன்ஸ் மாஸ்டருக்கும் அதுக்கு ஹெவினஸ் வேணும். அந்த மாதிரி வாசிச்சுட்டு சத்ரு வேற பயங்கரமா இருக்குடா, பாரு என்ன பண்ண பாரு, அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சா நவீன் வருவாப்புல. சார் எந்த வந்து எப்படி சொல்ல சார், ஒரு கௌதம் மேனன் சார் ஃபீலு அது மாதிரி அப்படியே வெட்டினா கூட சார் வெட்டிட்டோம்டா சார் போயிட்டாங்க, அவ்வளோதான் ரியாக்ஷன். அதுக்கப்புறம் இல்லை, குத்துனதுக்கு அப்புறம் பாருங்களேன், ஆமா என்ன வாசிக்கலாம், அதுக்கப்புறம் ஹீரோக்கு எல்லாம் வாசிக்கலாம்ல, இது அப்படி இல்லை பாருங்களேன், டமா அஞ்சா செத்துரும், நீ எங்க போனா எங்கடா அத்தோட பூரா அறா, இந்த பையன் பறப்பான் அந்த பையன் பறப்பான், இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இது. 4 வாண்டு பசங்க, அதுல வந்து கதிர் சார் வந்து ஒரு காமன் மேன், ஸ்ட்ரேஞ்சுன்னா அதுதான் ஸ்ட்ரேஞ்ச். இதுல யூஸ்வலா ஒரு போலீஸ் ட்ரெஸ் போட்டாலே ஒன்று வரும்ல, ஓங்கே சரி அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இல்லை, அது மாதிரி படத்துக்கு தான் நான் வாசிப்பேன், எனக்கு அதானே தெரியும். நம்ம வந்து ஸ்கூல்லாம் அதுதான் என்னை கொண்டு வந்துட்டு சரி ஓகே இப்படிதான் திருசார்னால தான் இந்த படத்துல வந்து டிராவல் பண்ண முதல் நான் நன்றி அவருக்கு தான் சொன்னேன். பிரதர் நீங்க வாசிங்க பிரதர், எல்லாம் டேரக்டர் பார்த்து இது உள்ள வரமாட்டேன், நானும் நவீனும் 1000 பேசிப்போம், பேசிட்டீங்களா ரைட் ஓகே நீங்க பாத்துக்கோங்க அவ்வளவுதான். ஸோ எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அந்த பாட்டை நான் 10 செகண்ட் கூட பார்க்க முடியாம போச்சுன்னு இங்கேயும் வந்தேன், எங்கேயாச்சும் போடுவாங்களா பார்க்கலான்னு. கடைசியில் அவர் கேட்டாரு சார் அப்படி இல்லை சொல்லுவார் இல்லைங்க சார் அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு பிஜிஎம்க்கு ஒருத்தர் வந்து உட்காந்து கூப்பிட்டாங்கடா, இதுக்கு மேலே நம்ம என்ன பேசுறது, அவர் என்ன பேச போறாரு பார்த்துட்டு இருந்தேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கன்வே பண்ணல. ஸோ ஆமா அந்த டிராவல் சத்ரு இஸ் a very 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 close to my heart. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டோம், அந்த கஷ்டம்லாம் வந்து இந்த படத்துக்கு கண்டிப்பா பலனை தரும். இதெல்லாம் இருக்கட்டும், ஃபன்னியா இருக்கட்டும், பட் உங்களுக்கு சொல்லணும்ல என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சான காப் சப்ஜெக்ட் தெரியும். இப்போ நிறைய பேர் கேள்விக்குறி இருக்கும், சரி சத்ருல பாட்டு எதுவும் போடல, இவன் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்கான், அந்த பாட்டு வருமா, ஏன்னா நாளைக்கு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா பாட்டே வரலையே அப்படி அந்த பாட்டு போட முடியாது. அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அது. ஹீரோயினுக்கே வேலை இல்லை, வேற வழி இல்லை, ஆனா லவ் பண்ண ஒரு பொண்ணு வேணும், அவன் எவன் பையன் ஒன்று அவன் வச்சு சும்மா இது மாதிரி பண்ணுன்னா ஒன்று இல்லைம்மா உண்மையை சொல்லணும். ஏன்னா பொட்டிலையும் நீங்க நடிச்சிருக்கீங்க, அதுக்கு அடிப்பொடி பருத்து கூட வாட்சதான் பேய் படமா இருந்தாலும் there was a romance and chemistry in that பேய் படம் because it's the heroine of the film and he is the hero. அது இருந்துச்சு. பட் இந்த படத்துல நீங்க வந்து ரொமான்ஸ் எதிர்பார்க்காதீங்க. ரொமான்ஸ் வந்து வில்லனுக்கும் அவங்க சொன்ன மாதிரி சத்ரு அப்படின்னா என்னன்னு ரொம்ப நாள் கேட்டிருந்தேன் நான். பிரதர் சத்ருனா பிரதர் அப்படின்னா என்ன பிரதர், அப்பதான் தீமா சத்ருனா எதிரிங்க, எதிரி தாங்க படமே அப்படின்னோடனே ரகுவரன் மச்சான் யூ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு த ஃபிலிம். ஏன்னா ஒரு டைலாக் ஒன்று வரும், எதிரியோட பலம் வச்சுதான்டா ஹீரோ யாருன்னு சொல்லுவாங்கன்னு, அந்த அளவுக்கு அவரு அந்த பலத்தை காட்டியிருக்காரு. அப்புறம் பரியேறும் பெருமாள் பார்த்ததுக்கு அப்புறம் ஷாக் ஆயிட்டேன். ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே இந்த படம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருந்துச்சு. அப்போ இருக்கிற கதிர் சாருக்கும் இப்போ இருக்கிற கதிர் சாருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் கூட இல்லை. ஹிட் ஆயிட்டு அதெல்லாம் அவருக்கு வேற, அப்படியே அதே மாதிரி பிரதர் அதே மாதிரி ஜாலியா அது அவரோட கேரக்டர். நான் ஃபர்ஸ்ட் ஏன்னா நான் உரிமையோட சொல்லலாம். 2வது விஷயம், பரியேறும் பெருமாள் என்ற ஒரு படம் அப்படின்னு நான் எடுத்து அந்த படத்தில் நடிச்ச ஹீரோன்னு சொல்றதுக்குள்ளே தெரியும் கதிர் சார் படமாங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்டா வந்து பார்ப்போங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆடியன்ஸ் மனசுல அவர் இடம் பிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு படத்திலையும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்றது எங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பிரதர். காமெடி இருக்கட்டும், பட் இது சீரியஸ் பிரதர். ஒன் மோர் திங், நவீன் பேச்சுக்காக சொல்ல, நவீன் உண்மையாவே இந்த படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் ஆகட்டும், படத்தோட மேக்கிங் ஆகட்டும் ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் திரு சார் கேட்பாரு,
எப்படி பிரதர் உண்மையாகவே சூப்பராக வந்திருக்கு. அவர் ஒரு ப்ரொடியூசராக இந்த படத்துக்கு வராமல் இத்தனை பேருக்கு லைஃப் தந்து அதில் அவருக்கு ஒரு லைஃப் வரணும்னு சொல்லி திரு சார் கஷ்டப்பட்டிருக்கீங்க சார். கண்டிப்பாக இந்த படம் தப்பு செய்ய வாய்ப்பே இல்லை சார் அப்படின்றது ஆணித்தனமாக இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இங்கே மற்றபடி நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெலாம் போனதில்லை, அதனால் எங்களுக்கு மற்ற ஆர்டிஸ்ட் கூட ஒன்றும் இருக்காது. ஹீரோயின் கூட ஆகட்டும், ஹீரோ கூட ஆகட்டும், ஒன்லி ஸ்டுடியோஸ்க்கு அப்பப்போ யாரையா கூப்பிட்டு நாங்கள் பேசினா தான் உண்டு. ஸோ மேலே நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா ஹீரோயின்ஸுக்கும் பாடுறதுக்கு சான்ஸை கொடுத்து அவங்களையும் வந்து நல்ல சிங்கர்ஸாக கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணி அப்போ அந்த படத்துலேருந்து எடுக்க மாட்டாங்க. அவங்க பாடின பாடல் சொல்லி எப்படியாவது அதில் ஒட்டிப்போன்னு சொல்கிறது ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயத்தை இங்கே விட்டுட்டு சத்ரு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட்டில் உங்கள் எல்லாரையும் கண்டிப்பாக சந்திப்பேன்னு சொல்கிறேன். ஏன் இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னா அதுக்கப்புறம் கண்டென்ட் இல்லை, எனக்கு கண்டென்ட் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன். எல்லாரும் ஒவ்வொன்றும் சொல்லலாம், சார் நான் இப்படி ஷார்ட் வச்சேன், நான் அப்படி நடித்தேன் அப்படின்னா இது இல்லைன்னா ஏன்னா நான் ஒரு 3 பாட்டு பண்ணேன். அந்த பாட்டெல்லாம் நீங்கள் கேட்டிங்களே ஹாப்பியாக இருங்க. அது என்ன ஏன் வராதுன்னா அந்த ஸ்கிரிப்ட் அப்படி திருப்பி ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன். அந்த ஸ்கிரிப்டில் ஒரு சின்ன கேப்பு கூட இருக்காது. எந்திரிச்சு ஜாலியாக இல்லை குழந்தைங்களை வீட்டுக்கு வந்து சோறு விட்ட டைம் இருக்காது, தம் அடிக்க டைம் இருக்காது, டாய்லெட் போக டைம் இருக்காது. இன்டர்வல் மட்டும்தான் அந்த அளவுக்கு ஷார்ப்பாக பண்ணியிருக்கேன் நவீன். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். சிருஷ்டி தாங்க மேடம் எப்படி இந்த மாதிரி ஒரு வெற்றி படத்தில் இருக்கிறாங்க ஒரு ஃபீலிங் இருக்கோ அதே மாதிரி இந்த வெற்றி படத்தில் நான் இருக்கேன்னு சொல்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். நான் நேரத்தில் சொல்லிக்கிட்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது முன்னாடி மொட்டை ஷோவை கெட்ட ஷோவை பண்ணும்போது இவன் தான் அம்ரேஷா அவங்ககிட்ட போய் பேசாம நினைப்பாங்க. அப்புறம் பாஸ்கர் ராஸ்கல் வரும்போது அவன் தானோன்னு அப்படி இருந்துச்சு. இப்போ சத்ரு இந்த சார்லி சாப்ளின் 2 வரும்போது சின்ன மச்சான் ரிலீஸ்க்கு அப்புறம் அதில் நான் மோனெல்லாம் தட்டியிருப்பேன். அதில் டவுட்ஃபுல்லாக இவனா அவனா அப்படின்னு கன்ஃபார்மாக நான் தான்டா அப்படின்னு இருக்கும்போது இப்போ டேடி வேற வளர்த்துட்டு இன்னும் ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு வரத்துக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான். நீங்கள் எழுதின எழுத்து தான், நீங்கள் என்னை உருவாக்குனது தான். நான் இந்த இடத்துல நிற்கிறேன். ஸோ இதே ஆதரவை பாருங்க கேட்டுக்கிறேன். இது நல்ல படம் உங்கள் கையில் தான் இருக்குது, காப்பாற்றுங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.